அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 எக்ஸாமினேஷன் இந்த டேட் பக்கமாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது என்ன? நமக்கு அட்மிட் கார்டு எப்போ வரும், அட்மிட் கார்டு எப்போ வரும் அப்படிங்கிறத எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்பும் பெற்றோருடைய எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி தான் இருக்கு. யூஸ்வலாக நீட் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 4 days முன்னாடி நமக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ மே 4ஆம் தேதி நமக்கு நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுனால மே 1ஆம் தேதி அட்மிட் கார்டு வரலாம், அல்லது ஏப்ரல் 30ஆம் தேதி வரலாம். நம்ம நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடும்போது ப்ராஸ்பெக்டஸில் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னைக்கெல்லாம் அப்ளிகேஷன் போடணும், லாஸ்ட் டேட்டு, ரிசல்ட் எப்போ வரும். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது பை 1/5/2025 கொடுத்துருக்காங்க. 1/5/2025 கொஞ்சம் முன்னாடி கூட வரலாம். யூஸ்வலாக ரிசல்ட் எப்படி முன்னாடி வந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி கூட வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு அட்மிட் கார்டு வருது அல்லது இன்னைக்கு அட்மிட் கார்டு வருதுன்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இப்போ இந்த அட்மிட் கார்டு நம்ம லிங்க் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும், அல்லது டேட் ஆஃப் பர்த் கேட்குங்க. உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அல்லது பாஸ்வேர்டு. அப்போ நீங்கள் அதை கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும், அதை நீட் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது எல்லாரும் ஒரே டைமில் போகிறதுனால கண்டிப்பாக நமக்கு சர்வர் ப்ராப்ளம் வரும். யூஸ்வலாக அது நடக்கிறது தான். பட் அதனால் நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. அது அட்மிட் கார்டு நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதில் எதுவும் இஷ்யூஸ் வராது. அடுத்து இந்த அட்மிட் கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியாச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இந்த அட்மிட் கார்டை இமெயில் ஐடியில் அட்டாச் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு அனுப்பி வச்சுடுங்க. அது ப்ரௌசிங் சென்டர்லேருந்து உங்களோட மெயிலுக்கு அட்டாச் பண்ணி வைக்கணும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் கார்டை ஹாலில் வாங்கிடுவாங்க, எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா காப்பி எடுத்து வச்சிருந்தாலும் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிட் கார்டை இமெயிலில் நீங்கள் அட்டாச் பண்ணி வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த சொல்ல நினச்சேன். அடுத்தது இந்த ஆதார் கார்டு சம்டைம்ஸ் நேற்று கூட ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணாங்க, மிஸ் பண்ணிட்டேன் சார், இப்போ என்ன பண்ணுறது, ஆதார் கார்டை பஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணலாம். அது இந்த டேட்டில் நீங்கள் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி அந்த பிரிண்ட் எடுத்து நீங்கள் லேமினேட் பண்ணி கொண்டு போகலாம். அது ஒரிஜினல் பிரிண்ட்டை நீங்கள் கொண்டு போகணும். இதுதான் இங்கே தேவைப்படுது. ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.